இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி. அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய முடிவு, என்னுடைய குறிக்கோள் எதுவாக இருக்கிறது? நாம் இந்த கேள்விக்கு பல கோணங்களிலே விடையளிக்கலாம். அன்பான சகோதரங்களே, இந்த கேள்விக்கு நாம் ஆன்மீக ரீதியாக விடை தர முற்படுகிற பொழுது நம்முடைய முடிவானது பரலோகமாக, இறையாட்சியாக இருக்க வேண்டும். இறையாட்சியை நாம் எங்கே தேடுவது? இறையாட்சியை தேடுவது இந்த உலகத்திலேயே. இந்த உலகத்திலே இறையாட்சியை எவ்வாறு தேடுவது? நாம் நல்ல பண்புகள் வழியாகவே நாம் இறையாட்சியை தேடுகின்றோம். அன்பான சகோதரங்களே, இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது இறையாட்சியை எவ்வாறு வாழ வேண்டும் என்று. இறை வார்த்தை சொல்லித்தரும், இது நல்லது, இது கெட்டது, இவ்வாறு வாழ் என்றும். நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கும் நம்முடைய பாவங்களுக்கும் இறை வார்த்தை நமக்கு பதில் தருவதாக அமையும். எனவே நம்முடைய முடிவு சரியானதாக, பரலோகத்துக்குரியதாக அமைந்திட இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் வாழ்ந்து இறையாட்சியை சுவீகரித்துக் கொள்வோம். என்னுடைய குறிக்கோள் இது. பரலோகமே என்னுடைய குறிக்கோளாகும். ஆமென்.